கம்ப்ரஸரில் வச்சு ஓட ஓடுதான் கரெக்டாக இருக்கும் மாட்டுறதுக்கு. ஃபேனில் சரி, ஃபஸ்ட்டு ஃபேனில் செய்யணும், அடுத்தது கம்ப்ரஸரில் எத்தனை கம்ப்ரஸரில் வைக்கக்கூடாது, வச்சுட்டு கம்ப்ரஸரில் உடனே இது பண்ணக்கூடாது. ஏர் ஃப்ளோலாம் நல்லா வருது, கூலிங் நல்லா வருது, உடனே ஆஃப் பண்ணக்கூடாது. 3 செகண்டு 4 செகண்டு கழிச்சு தான் கம்ப்ரஸர்லேருந்து ஆஃப் பண்ணணும். இல்லை திருப்பி கம்ப்ரஸர் ரன் ஆகாது, ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வச்சுட்டு நம்ம கவர் பண்ணிட வேண்டியதுதான். உள்ளே மாட்டியாச்சு. சென்டர் ஸ்க்ரூ பண்ணணும். சென்டர் ஸ்க்ரூ போட்டாச்சு. சென்டர் ஸ்க்ரூ நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு டைட் பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்க்ரூ நல்லா போட்டாச்சு. கேரியர் வேசி மோட்டர் சேஞ்சுங்க. ஓகே, அது மாதிரி 4 ஸ்க்ரூ இருக்கும். மேலே ஸ்க்ரூ போட்டாச்சு, கீழே 2 இருக்கும். இந்த சைடில் ஒன்று இருக்குது. கீழே ஒரு ஸ்க்ரூ போடணும். அந்த ஸ்க்ரூ போட்டாச்சு. அதுக்கப்புறம் மேலே ஸ்க்ரூ டைட் பண்ணியிருக்கேன். மேலே செக் பண்ணிக்கணும், நல்லா டைட்டாக இருக்குது. இன்னும் அந்த சைடில் ஒரு ஸ்க்ரூ கீழே ஸ்க்ரூ போடணும். இந்த சைடில் அந்த இப்போ ஸ்க்ரூ அந்த சைடில் போட போகிறோம். இதெல்லாம் தெரியுதா, லைட்டாக தூக்கின மாதிரி வச்சு அந்த சைடில் ஸ்க்ரூவை போட்டு மாட்டிடணும். நல்லா மாட்டிட்டு டைட் பண்ணிடணும். நல்லா ஃபுல் டைட் பண்ணிடணும். டைட் பண்ணிட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஆன் பண்ணி ஃபேன் வச்சாச்சு. ஃபேன் நல்லா காற்று வருது. அடுத்தது ஃபேன் கம்ப்ரஸர் வச்சாச்சு. கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது.